فاستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. லுக்மானுக்கு அவருடைய மகனுக்கு சொன்ன அறிவுரையை போன எபிசோடில் கேட்டீர்கள். இப்பொழுது தொடர்ந்து கேளுங்கள். 31 சூரிய லுக்மான். இப்பொழுது அடுத்து மேற்கொண்டு சொன்ன விஷயத்தை உபதேசத்தையும் நாம் பார்ப்போம். 31 சூரிய லுக்மான் ஆயத் 14. நாம் மனிதனுக்கு தன் பெற்றோர் இருவருக்கும் நலம் செய்ய வேண்டியது பற்றி போதித்தோம். நாம் மனிதனுக்கு அவருடைய பெற்றோர்களுக்கு தாய் தந்தையர்களுக்கு எப்படி நீங்கள் நன்மை செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்பதை மனிதனுக்கு நாம் உபதேசித்திருக்கின்றோம், சொல்லியிருக்கின்றோம். அவனுடைய தாய் பலவீனத்தின் மேல் பலவீனம் கொண்டவளாக கர்ப்பத்தில் அவனை சுமந்தாள். அவளுடைய தாய் அவனை ஒவ்வொரு மாதமும் பல ஏறிட்டே போயிட்டு கஷ்டத்து மேல் கஷ்டம், ஒவ்வொரு மாதமும் கஷ்டப்பட்டு பின்னர் அந்த பிள்ளையை பெற்றெடுத்தால் இன்னும் அவனுக்கு பால் குடி மறத்தலில் 2 வருடங்கள் ஆகின்றன. பால் குடிச்சு அதுக்கப்புறம் பாலை நிப்பாட்டி 2 வருடங்கள் பிறந்து 2 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. ஆகவே நீ எனக்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக. ஆகவே நீ எனக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்தி வருவாயாக. என்னிடமே உன்னுடைய மீளுதல் இருக்கிறது. திருப்பியும் நீ இறந்து மண்ணோடு மண்ணாய் போன பிறகு உன்னை திருப்பியும் என்னிடம் நான் கொண்டு வருவேன், என்கிட்ட வரவேண்டிருக்கின்றது. 15. ஆனால் எது பற்றி உனக்கு அறிவு ஆதாரம் இல்லையோ அதை கொண்டு எனக்கு இணை வைக்குமாறு உன்னை அவ்விருவரும் வற்புறுத்தினால் அப்போது நீ அவ்விருவருக்கும் கட்டப்பட வேண்டாம். இப்போ உனக்கு ஒரு விஷயம் புரியல, உண்மையான விஷயம் தெரியல. அப்படி யோசிச்சு பார்த்தா கூட உனக்கு தப்பா தெரியுது. அந்த தப்பான விஷயத்தை வைத்து கொண்டு அதன் மீது நம்பிக்கை வச்சு அதன் மீது நீ முற்றிலும் நம்பி இந்த காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று உன்னுடைய தாய் தந்தையர்கள் உன்னை வற்புறுத்தினார். நீ இப்படிதான் நடக்க வேண்டும். உதாரணத்துக்கு அல்லாஹ் சொல்ற பேச்செல்லாம் நீ கேட்காது, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நான் என்ன சொல்லுகின்றேனோ அதன்படி நீ நடக்க வேண்டும். சடங்கு சம்பிரதாயம் தேவையில்லா விஷயம் பொய் இதெல்லாம் வைத்து கொண்டு நீ இப்ப நடக்க வேண்டும். ஜாதகம் ஜோதிடம் செய்யறாங்கல்ல, இதெல்லாம் அறிவுக்கு ஒத்து வரல. இருப்பினும் இதை வைத்து கொண்டுதான் நீ நடக்க வேண்டும் என்று உன்னுடைய பெற்றோர்கள் உன்னுடைய தாய் தந்தையர்கள் வற்புறுத்தினால் கட்டாயப்படுத்தினால் அதற்கு நீ கட்டுப்படாதே. தாய் தந்தைக்கு உதவி செய். இந்த மாதிரி தப்பான வழி அல்லாஹ்வுக்கு விரோதமாக வழியில் தான் நான் சொல்றபடிதான் நீ கேட்க வேண்டும். நீ நம்ம மதத்தை என்ன சொல்லுதோ அதான் நீ செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினால் நீ அவர்களுக்கு கட்டுப்படாதே என்று அல்லாஹ் அவர் கூறினார். ஆனால் இவ்வுலகில் அவர் இருவரும் அழகிய முறையில் தோழ்மை வைத்துக்கொள். ஆனால் அவ்விருவருக்கும் தாய் தந்தையருக்கு அழகான நல்ல முறை எந்த கோபம் படாமல் அவர்களுக்கு எல்லா உதவியும் செய்து அவருக்கு எல்லா நன்மைகளையும் செய்துவான். எனக்கு அவர்களுக்கு எந்த கோபம் படாத. தப்பு செஞ்சா தப்பான வழியில போனா நீ கண்டுக்கு வர வேண்டாம். மற்றபடி நீ கோபப்படாம எல்லா உதவியும் நன்மையும் தாய் தந்தையருக்கு செய்து வா என்று கூறினான். யாவற்றிலும் என்னையே நோக்கி நிற்போரின் வழியையே நீ பின்பற்றுவாயாக.
பின்னர் உங்கள் அனைவருடைய மீளுதலும் என்னிடமே உள்ளது. அப்போது நீங்கள் செய்து கொண்டு இருந்தவை பற்றி நான் உங்களுக்கு அறிவிப்பேன். யாரெல்லாம் என்னையே முன்னோக்கி முகத்தை அவன் பக்கமே அல்லாஹின் பக்கமே திருப்பி நிலைநிறுத்தி எல்லா காரியங்களுக்கும் அவனையே நோக்கி நீ தான் இந்த காரியத்தை முடித்து தர வேண்டும், இந்த காரியத்தை நல்லபடியாக்கி தர வேண்டும், இந்த காரியத்தில் நீ எனக்கு வெற்றியை தா என்று அவனையே முன்னோக்கி இருக்கும் மக்களை போல் நீயும் நடந்து கொள். 16. லுக்மான் தம் புதல்வரிடம், என் அருமை மகனே, நன்மையோ தீமையோ அது ஒரு கடுகின் வித்து அளவே எடையுள்ளதாயினும் அது கற்பாறைக்குள் இருந்தாலும் அல்லது வானங்களில் இருந்தாலும் அல்லது பூமிக்குள்ளே இருந்தாலும் அல்லாஹ் அதையும் வெளியே கொண்டு வருவான். இப்போ கியாமத்து நாள் அன்று, அந்த யுகம் முடிவு நாள் அன்று கடுகு உங்களுக்கு தெரியும், அதோட சைஸ், அதன் அளவு தெரியும். கடுகு அதை விட சிறியதாக இருந்தாலும் அது கற்பாறைக்குள் உள்ள எந்த ராக் பாறாங்களுக்கு உள்ள ஒளிஞ்சிருந்தாலும் அல்லது வானத்தில் இருந்தாலும் அல்லது பூமிக்கு அடி இருந்தாலும் அல்லாஹ் அதனை அந்த நாள் கொண்டு வரும். இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் அல்லாஹ் படைத்தானோ அனைத்தையும் அன்று வெளிக்கொண்டு வந்துடுவான் என்று தன்னுடைய மகனுக்கு லுக்குமான் உபதேசம் செய்கின்றார். நிச்சயமாக அல்லாஹ் நுண்ணறிவு மிக்கவன், ஒவ்வொன்றின் அந்தரங்கத்தையும் நன்கு அறிபவன். நிச்சயமாக அல்லாஹ் லத்தீஃபுன் ஹபீர், நுண்ணறிவு, அறிவுலேயே ஒரு நுண்ணறிவு. அந்த நுண்ணறிவு தான் ஞானம், மிக்க உயர்ந்தவன். இந்த அறிவை தான் நாமும் அடைவேன். லத்தீஃபுன் ஹபீருன்னு அரபி வார்த்தை இருக்கு. லத்தீஃபுன் என்றால் நுண்ணறிவு, ஹபீர் உயர்ந்தவன். ஆக இந்த அறிவு யாருக்கு இருக்கின்றதோ அவன் மட்டும்தான் இந்த குர்ஆனை ஒழுங்காக புரிந்து கொள்வான், மற்றவர்களால் முடியாது. அல்லாஹ் லத்தீஃபுன் ஹபீர், நுண்ணறிவுக்கு மிக்கவன். அப்புறம் மிக்கவன், நன்கு அறிபவன், நன்கு அறிந்தவன். இந்த மாதிரி நன்கு இந்த குர்ஆனை அறிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். உங்களுடைய அல்லாஹ்வை நீங்கள் இவ்வாறு நன்றாக அறிந்திருக்க வேண்டும், புரிந்தும் இருக்க வேண்டும். 17. என் அருமை மகனே, நீ சலாத்தை நிலைநாட்டுவாயாக. இப்போ என் அருமை மகனே மறுபடியும் கூப்பிடுறார், நீ சலாத்தை நிலை நிறுத்துவீரா. திருப்பியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்று வரை சலாத் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது, அது என்ன விஷயம் என்றும் தெரியாது. அவ்வளவும் மனதிற்குள் செய்யக்கூடிய விஷயம். அந்த மனதிற்கு செய்யக்கூடிய அழகான ஞான விஷயத்தை அல்லாஹ் உங்களுக்கு அளித்திருக்கின்றான். அந்த விஷயம்தான் இன்னைக்கு அலங்கோலப்பட்டு கெட்டு அடித்து போயிடுச்சு. இன்னைக்கு பள்ளியாசை கட்டிக்கிட்டு கட்டுறதுதான் சலாத்து தான், சலாத் சரிதான் தொழுகைன்னு பேரை மாற்றி சலாத்துக்கு ஒரு தமிழில் பேரை மாற்றி, அது தொழுகைன்னு என்னப்பா அதுக்கு அர்த்தம் தெரியாது. சரி நமாஸ் சொல்கிறீங்க, அதுக்கு அர்த்தம் தெரியாது. இன்னைக்கு அசிங்கப்படுத்தப்பட்டு போச்சு. அதான் கேட்டேன், செய்றீங்களே, அல்லாஹ் சொல்ற சலாத்தை செஞ்சா மலக்கள் உங்கள் வீட்டில் இறங்குவார்கள். நீங்களாக ஏற்படுத்தி கொண்ட தவறான பொய்யான செயல்களை அதுதான் உண்மை என்று செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்களும் அதை படிப்பதில்லை, குர்ஆனை பார்ப்பதும் கிடையாது. அதான் மறுபடியும் திரும்ப சொல்லி கொஞ்சம் குர்ஆன் பாருங்க. நீங்க செய்து சரியான மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்றது சரிதான் என்று ஆதாரத்தோடு நிறுவீங்க பார்ப்போம். ஏன் இந்த மாதிரி உங்களையே நீங்கள் இந்த மாதிரி நரக தள்ளி கொண்டு போகின்றீர்கள்? அந்த அல்லாஹ் சொன்ன சலாத்தை நிலை நிறுத்த வேண்டும். அப்படி செய்வீர்கள்னால் உங்களுக்கு மலக்குகள் ஜிப்ரி எல்லாம் உங்கள் வீட்டில் இறங்குவார்கள், உங்கள் வருவார்கள், உங்கள் பேசுவார்கள், உங்களுக்கு நண்பன் ஆவார்கள். 5 பேரை நண்பனாய் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். இந்த நீங்க 5 பேரை தொழுதுட்டு இருக்கல, இந்த 5 பேரை நண்பனாக்கிட்டீங்களா? ஸோ இதையாவது பதில் சொல்லுங்களேன். எவன் அல்லாஹ்வுக்கும்
அவனுடைய மலக்குகளுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் விரோதியாக இருக்கின்றானோ நிச்சயமாக அல்லாஹ் காஃபிர்களுக்கு பகைவனாக இருக்கின்றான். இப்போ நீங்கள்லாம் அல்லாஹ்வுடைய பகைவனாக இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய விரோதியாக இருக்கின்றீங்க, காஃபிராக இருக்கிறீங்கன்னு அல்லாஹ் சொல்றானே. இந்த 5 பேரையும் தெரியாமல் 5 பேர் தான் உங்களுக்கு குர்ஆனை கற்றுத்தர வேண்டும், இஸ்லாத்தை கற்றுத்தர வேண்டும், சிராத்தல் முஸ்தகீமில் நுழைய வைக்க வேண்டும், உங்களை முஸ்லீமாக்க வேண்டும். இவ்வளவு 5 பேர் தான் செய்யணும். இந்த 5 பேரை நண்பனாய் கொள்ளவில்லையோ அவர்களை அல்லாஹ் காஃபிர்கள் என்றும் அல்லாஹ்வுக்கு விரோதிகள் என்றும் 2 பட்டம் கொடுத்து விட்டான். வேற படிச்சு பார்த்துருங்க. 2ல் 98 நீங்க படிச்சு பார்த்துருங்க. 2வது சூறாவில் 98 படிச்சு பார்த்துருங்க. இந்த நிலைமை ஆகிட்டீங்க. நான் கேள்வி கேட்குறேன், இவ்வளோ செய்றீங்களே, 5 வேளை தொழுறீங்க, 30 நாள் நோன்பு பிடிக்கிறீங்க, அங்கே போய் உங்கள் ஆலயத்தில் போய் சுற்றிட்டு எழுத சுற்றுறீங்கப்பா செஞ்சிட்டீங்க. இந்த 5 பேர் நன்மை ஆகிட்டீங்களா? இந்த 5 பேரை நண்பனாக்காத வரையில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு முதற்தரமான விரோதி, காஃபிர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான. அந்த காஃபிர்கள் விரோதிகள் பட்டத்தை வாங்கிட்டு என்ன அல்லாஹ் அல்லாஹ் சொல்லிருக்கிறீங்க? கேலி கூத்தால. இப்போ குர்ஆனை வைத்தே நிரூபிச்சுட்டேன்னு நீங்கள் செய்ய தப்புண்டு, நீங்கள் சரியா தவறுன்னு பாருங்கன்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இந்த 5 விஷயம் செய்ய தெரியல, என்னன்னு தெரியல உங்களுக்கு. இந்த 5 பேரையும் நீங்கள் நண்பனாக ஆக்கி கொண்டீர்களா? இல்லையா? அப்போ இல்லாமல் என்ன செஞ்சுக்கிறீங்க? காஃபிர்னு பட்டம் வாங்கியாச்சு அல்லாட்ட. 298 பிரகாரம் 10வதுக்கு ஒன்னான அல்லாஹ்வுக்கு விரோதின்னு பட்டம் வாங்கியாச்சு. 2 பட்டத்தை வாங்கிட்டு எதுக்கு பள்ளியாசப்போ? 2 நண்பன் ஆக்கின பிறகுதானப்பா உங்களுக்கு சலாத்துனா என்னன்னு தெரியும். அப்படி குர்ஆன்லயே போட்டுருக்குத, நான் தான் உங்களுக்கு சலாத்தை கற்றுத்தருவேன்னு போட்டுறாச்சு. அப்போ அல்லாஹ் நண்பன் ஆக்கியிருக்குன்னு உங்கள் சலாத்து எப்படி இருக்குன்னு கேள்வி கொடுத்தா போயிடுச்சு. இப்போ நான் கேட்குறேன், நன்மை ஆக்கிட்டீங்களா? அல்லாஹ்வையும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய தூதர்களையும் ஜிப்ரீல் அவர்களையும் மீகாயில் அவர்கள் நண்பனாக ஆக்கி கொண்டீர்களா? கொஞ்சம் சரி பாருங்க. 2வது சூறாவில் 98 சரி படிச்சு பாருங்க தம்பி, படிச்சு பாருங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்தா பயந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு. அதான் அவங்க கேட்டேன், மலக்கு அவங்க வீட்டில் இறங்கி இருக்கின்றாங்க கேட்டேன், பதில் இல்லையே. அப்ப என்ன நீங்க செய்ய மட்டும் சொல்லுங்களேன். இந்த விஷயத்துல நீங்கள் செய்யும் செயல் என்ன? கூட்டமா உலகம் போல் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் செஞ்சிட்டீங்களாப்பா. யாராவது ஒரு ஆள் இந்த 5 பேரை நண்பன் ஆகி கொண்டீர்களா? இந்த 5ல் ஒரு ஆளாவது நண்பன் ஆகி கொண்டீர்களா? என்னப்பா இந்த மாதிரி உங்க வாழ்க்கை கேலி கூத்தா போச்சு. நீங்க என்ன இஸ்லாம் என்ற வார்த்தைக்கே இன்னைக்கு அடுத்த அர்த்தம் தெரியாது. அதாவது தெரியுமா? சரி பார்த்து சொல்லிட்டேன், உங்களுக்கு ஒரு உதாரணத்தை காட்டிட்டேன். எப்படி நீங்கள் வழி தவறி இருக்கின்றீர்கள் என்று சொல்லிட்டேன். நம்பர் 1 காஃபிர், நம்பர் 1 விரோதி நானும் சொல்லிட்டேன். இந்த விரோதி பட்டதை வாங்கிட்டு எப்படிப்பா நீங்க உங்க பள்ளியாசரை போய் தொழுது செஞ்சுட்டு இருக்கீங்களே, எப்படி சாத்தியமாகுது? கொஞ்சம் சொன்னீங்க, விளக்கம் சொல்லுங்களேன். உன் நண்பன் ஆக்கவில்லை, எப்போ நண்பன் ஆக்கு? யாராவது நண்பன் ஆக்கி பார்த்தீங்கன்னா சார் உங்க முன்னால் அவங்க படித்தவர் ஆளும் பேஷன் நிற்கிறார், அவராவது 5 பேர் நண்பன் ஆகிட்டாரா? சொல்லுங்களேன். இந்த குர்ஆன் காலேஜ், மதரசா, மற்ற இஸ்லாமிக் காலேஜ் சொல்லி நீ போகிற பெரும்பெரும் கட்டடங்கள் கட்டி எக்கச்சக்கம் பணம் வாங்கி ஆலிம் பட்டம் கொடுத்துட்டுருக்கீங்களே, எவனா ஒருத்தன் என்னென்னு 298 படிச்சிருப்பான வாழ்க்கையில் குர்ஆனே தொட்டிருப்பான. குர்ஆனை தொடாதவனுக்கு ஆலிம் பட்டம்பா, அதை புரிஞ்சுக்கிறப்பா. சரி, பேச தேவையில்லை, உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். அடுத்தது, என் அருமை மகனே, நீ சலாத்தை நிலைநாட்டுவாயாக, நன்மையை ஏவி தீமையை விட்டும் மனிதர்களை விழுக்குவாயாக, உனக்கு ஏற்படும் கஷ்டங்களை பொறுத்து கொள்வாயாக, நிச்சயமாக இது உறுதிமிக்க செயல்களில் உள்ளதாகும்.
மேலும் அல்லாஹ் லுக்மான் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகின்றார், நன்மையை மக்களுக்கு ஏவி சொல்லி தீமையை விலக்குவீராக. தன் பையனுக்கு ஒவ்வொரு அட்வைஸ் லுக்மான் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நடக்க ஒவ்வொரு தாயும் தந்தையும் தன் பிள்ளைகளுக்கு இப்படி சொல்லியிருக்கணும். என்னைக்கா இந்த மாதிரி உபதேசம் அந்த பிள்ளைக்கு எந்த அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு இந்த உலகத்துல? இல்லை இல்லை, அல்லாஹ் சொன்ன கேட்டீங்களா? உங்க அப்பா அம்மா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா? நன்மையை ஏவுவீராக, தீமையை விலக்கி விடுவீராக, உனக்கு ஏற்படும் கஷ்டங்களை பொறுமையுடன் சகித்துக் கொள்வீரா. என்னென்ன கஷ்டங்கள்லாம் வருது அனைத்தையும் பொறுமையை கொண்டு பொறுமையை சகித்துக் கொள்வீரா. இதுதான் உன்னதமான தீர்க்கமான மகத்தான முடிவாகும். இந்த பாக்கியத்தை நீ அடைய வேண்டும். நீ உண்மையான மூமினாக, திட்டமான உறுதியான மூமின் ஆவதற்கு இந்த சலாத்தை நிறுத்த வேண்டும். நன்மைகளை மக்களுக்கு ஏவ வேண்டும், தீமைகளை தடுக்க வேண்டும். உமக்கு ஏற்படும் எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் நீ பொறுமையுடன் பொறுத்து கொண்டிருக்க வேண்டும். இப்படி இருந்தால் நீ உண்மையான மூமின், நீ முஸ்லீம் ஆவதற்கு லாயக்கான ஆள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். தீர்க்கமான முடிவாகும். நிச்சயமாக இது உறுதிமிக்க செயல்களில் உள்ளதா. இந்த செயல்தான் உறுதியான செயல், யாராலும் அசைக்க முடியாத செயல். எந்த பாதகமும் எந்த இடைஞ்சலும் எந்த கெடுதலும் உன்னை அணுகாது. எந்த வகையிலையும் நீ அழிந்து விட மாட்டாய், உறுதியாக நிற்பாய் என்று லுக்மான் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை செய்தார். 18. பெருமையோட உன் முகத்தை மனிதர்களை விட்டும் திருப்பிக் கொள்ளாதே. பெருமை கொண்டு இந்த அவனை பார்க்க மாட்டேன், இவனை பார்க்க மாட்டேன், அவனை பேச மாட்டேன், நான் பெரிய ஆளு, இந்த பெருமையெல்லாம் வேண்டாம். மனிதர்களை பார்த்து மனிதர்களுடைய அன்பில் நீனும் வாழ வேண்டும், நீனும் அன்பு செலுத்த வேண்டும், மரியாதையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த காலத்திலையும் தலையை தூக்கி திமிராக பெருமையாக நீ இந்த அவனை பார்க்க மாட்டேன், இவனை பார்க்க நான் பெரிய ஆளு, இந்த மாதிரி நினைத்து விடாதே. பூமியில் பெருமையாகவும் நடக்காது. ரொம்ப பெருமையாக திமிராக இந்த பூமி நடந்து போகாது. நான் பெரும் பணக்காரன், நான் பெரும் அறிவாளி, நீனே நினைத்து கொண்டு இந்த மாதிரி நடக்காது. அப்பெருமைக்காரர் ஆணவம் கொண்டோர் எவரையும் நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்க மாட்டார். பெருமைக்காரன் ஆணவம் கொண்டவன் திமிரு பிடிச்ச எவனை அல்லாஹ் நேசிக்க மாட்டான், நேசிப்பதில்லை. 19. உன் நடையில் நடுத்தரத்தை மேற்கொள். நீ தெருவில் நடந்து போனால் நடுத்தரமான ஒழுங்கா நியாயமான முறையில் ஸ்டெப் பை ஒழுங்கா நடந்து போ. திமிராக சொல்லி பார்த்துருப்பீங்க, எப்படிலாம் நடப்பான பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி இருக்க வேண்டாம். ஒழுங்கான முறையில் அமைதியான முறையில் நீ நடந்து செல்வீராக. உன் குரலையும் தாழ்த்திக்கொள். பேசும்போது உரத்த பேச்சு சத்தம் போட்டு பேச வேண்டாம். அமைதியான முறையில் தீர்க்கமான முறையில் அவருக்கு காரை விழுந்தா போதும். பக்கத்தில் இருக்க யாரோடு பேசுகின்றீரோ அவருக்கு காரை விழுந்தா போதும். அந்த அழகான முறையில் சப்தத்தை குறைத்துக்கொள். குரல்களில் எல்லாம் வெறுக்கத்தக்கது நிச்சயமாக கழுதையின் குரலே ஆகும். குரல்ல சவுண்ட் போடுத எல்லா உயிரினங்களும் அது இருக்கலே வெறுக்கத்தக்க குரல் கழுதையின் குரல் தான். அப்படி சத்தம் போட்டு ஒருத்தர் ரோட்ல தெருவில் பேசினாண்டா அது ஆணவம் பிடிக்காத செயல். இந்த மாதிரி சத்தம் போடுற கழுதை தான் இந்த மாதிரி சத்தம் போடுன்னு ஆண்டவர் சொல்லுகின்றான். 20. நிச்சயமாக அல்லாஹ் வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் உங்களுக்கு வசப்படுத்தி இருக்கிறார். நிச்சயமாக அல்லாஹ் வானங்களில் உள்ளவற்றை 7 வானங்கள் அதில் அடைக்கப்பட்டிருக்கின்ற பொருள்கள், பூமி, இந்த பூமியில் அடைக்கப்பட்டிருக்கின்ற பொருட்கள், இந்த பூமிக்கும் வானங்களுக்கும் நடுவே உள்ள படைக்கப்பட்ட மற்ற பொருள் அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு
வசப்படுத்தி தந்திருப்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? எழுதி வச்சுக்க. 31 27 31 20 அலம் தரோ அன்னல்லாஹ சஹ்ஹர லக்கும் மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். படிச்சு பாருங்க. உங்களுக்கு வசப்படுத்தி தந்துட்டாம்பா 7 வானங்களையும் அதில் அழைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து வஸ்துக்களையும், பூமியை வைத்திருக்கும் அனைத்து பொருள்களும், இவ்விரண்டிற்கும் இடையே உள்ள மற்ற பொருள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மற்ற மழை, காற்று, தன் அனைத்தையும் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருப்பதை நீங்கள் பார்க்கவில்லைன்னு கேட்குறாங்க. அறியவில்லையான்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன பார்த்தோம்? இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இதுக்கு என்னைக்காவது ஆமா தந்துட்டேன்னு சொன்னீங்களா? நீங்க தான் விடாம செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இப்படி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அடைஞ்சிங்களா? ஆமா அடைஞ்சிட்டேன், இந்த பானுபூமியை வசப்படுத்திட்டேன் அப்படின்னு என்னைக்கா வாயத்தை வந்து யார்கிட்ட சொன்னீங்களா? அல்லாட்ட ஆமா இல்லை நீ சொன்ன மாதிரி ஏங்க வசப்படுத்தி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்களா? அப்ப என்ன பண்ணி செய்றீங்க நீங்க? அப்ப இந்த ஆயத்துக்கெல்லாம் என்ன உங்களுக்கு வழி? உங்க விதி என்ன? உங்க வழி என்ன? இதுல பண்ணீங்க என்ன செய்ய போறீங்க? இதுக்காக என்ன பதில் சொல்ல போறீங்களே? சொல்லிட்டேன் வசப்படுத்தி தந்துட்டேன்னு சொன்னா இல்ல பள்ளியாசை கட்டிட்டு முட்டிட்டு இருக்க போறேன்னு சொல்லி என்ன செய்ய போறீங்க? ஏதான் செய்யல. இந்த வசப்படுத்துக்கு என்னைக்கு எடுக்க போறீங்க? சரி என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கப்பா செய்யுங்க. நானும் சொல்லல, உங்க செயல்கள் என்ன போயிட்டு இருக்குது போய்ங்க. இது அடைஞ்சிட்டியாதான் நீ 5 பேரை நண்பன் ஆகி கொண்டாயா? இந்த வானங்கள் பூமி உனக்கு வசப்படுத்தி தந்திருப்பதை பார்த்தாயா? உனக்கு வேண்டிய பொருளை செய்ய எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டாயா? உனக்கு என்ன வேணுமோ எது வேணுமோ அனைத்தையும் பொருள்களையும் நீ வாழ்வதற்கு வேண்டிய அனைத்தையும் வானங்களிலிருந்து பூமியிலிருந்து எடுத்துக்கொண்டாயா? வசப்படுத்தி கொடுத்தாச்சா? இன்னமே பயம்? பார்த்தீங்களா? யோசிச்சு பார்த்தீங்களா? அல்லாஹ் சொல்றானே, இந்த அல்லாஹ் நீங்க சொல்றீங்க, என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க சொல்ற விஷயத்தை உங்களுக்காக சொல்லியிருக்கிறானே, நீங்க என்னைக்காக புரிந்து கொண்டிருக்கலாம்? சரி, வசப்படுத்தி இருக்கிறான் என்பதையும் இன்னும் தன் அருட்கொடைகளை உங்கள் மீது புறத்திலும் அகத்திலும் நிரப்ப செய்திருக்கிறான் என்பதையும் நீங்கள் அறியவில்லையா? அவனுடைய அருட்கொடை வெளியையும் உங்கள் உள்ளேயும் நினைச்சு வச்சுக்கிறான்ப்பா. எல்லாம் இறைச்சி வச்சா கொடுத்தாச்சுப்பா. உன்னை என்ன பண்ணி கையை தூக்கி கேட்டுக்கிறீங்க? அது உன்னரால் என்னவோ கேட்க நீங்க ஆமி சொல்லிட்டு கொடுத்தாலும் ஒட்டிட்டீங்களாப்பா, கோட்டை ஒட்டிங்களாப்பா. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? என்ன அல்லாஹ் சொல்லுகின்றான்? நீங்க என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? எல்லா ரஹமத்தையும் கொடுத்துட்ட, வெளியே இருக்கு அள்ளிக்க, அகத்திலும் புறத்திலும் 2 இடத்தையும் நிறைச்சி வச்சிருக்கிறேன். நீ கொடுத்ததை உபயோகப்படுத்தாம, யூஸ் பண்ணாம, அது சந்தோஷப்பட்டு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தாம, யாரோ ஒரு என்னமோ சொல்றா நீ ஆமையாவே சொல்லிருப்பா. என்ன கேட்டா அவருக்கு தெரியாது, 31 20 தெரியாது, உங்களுக்கு 31 20 தெரியாது. அப்ப என்ன வரிசைக நிக்கிறீங்க? நில்லுங்க, கை கட்டுறீங்க, செஞ்சுட்டீங்க, முடிச்சிட்டீங்கப்பா, செஞ்சு முடிச்சாச்சு. என்ன இந்த அல்லாஹ் ரஹமத்தை உங்களுக்கு வசப்படுத்தி தந்துருக்கேன்னு சொல்றாங்க. என்னைக்கா எடுத்து சாப்பிட்டதோ அல்ல அனுபவிச்சதோ என்னைக்கு பண்ணிக்கிறீங்களா? அந்த ரஹமத்தை எடுத்து வீடோ காரம் வாங்கி சந்தோஷம் வாழ்ந்துக்கிறீங்களா? அந்த உலகத்தை வாழ்ந்துக்கிறீங்களா? இல்லையே, கஷ்டப்பட்டு தான் பண்ணுறீங்க. என்னைக்காவது 31வது சூறாவில் 20வது ஆயத்தை படிச்சு பார்த்தீங்களா? சொல்லுங்க. இந்த அல்லாஹ் சொல்றதை உங்க எடுத்து காட்டுகிறேன். என்னைக்கு எடுக்க போறீங்க? அல்லாஹ் தெரிஞ்சாதானப்பா நீங்க எல்லாம் புரியுங்க. சும்மா ஒன்றும் தெரியாம இப்போ அல்லாண்டு யாருன்னு கேட்டால் சொல்ல தெரியாதுப்பா. அந்த மாதிரி கூட்டமாக இருக்கு பாருங்க எல்லாரும். அல்லாண்டா யாருப்பா? அது நிரூபிப்பியா நீ? இந்த அல்லாஹ் தன்னை பற்றி குரான் சொல்லுகின்றான், அதெல்லாம் உண்மை என்று நிரூபிப்பியா நீ? உண்மை நிரூபிப்பியா நீ? அப்போ அதுவும் செய்ய தெரியாது. அப்போ என்ன செய்யறீங்க? இப்போ நீ அதையா சொல்லுங்க. என்ன செய்றீங்க எல்லாரும்? ஆயினும் மக்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் அறிவில்லாமலும் நேர்வழி இல்லாமலும் ஒளிமிக்க வேதம் இல்லாமலும் அல்லாஹ்வை குறித்து தர்க்கம் செய்கின்றனர். ஆனால் மனிதர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் என்ன இல்லை 3 விஷயம் இல்லை. அவர்கள் என்ன இல்லை?
அறிவில்லாமல் அறிவே கிடையாதுப்பா. இந்த சொல்லிட்ட ஆண்டவன் 2:98 இந்த 5 பேரை நண்பனாக ஆக்கி கொள்ள வேணும்னு சொல்லிட்டான். இந்த அறிவு தெரியாது. ஆனால் சொன்னது குரான் இருக்குது, அழிக்க முடியாத உண்மை வந்துருச்சு. இந்த அறிவு கிடையாது. வானங்களை போய் வசப்படுத்த தந்திருக்கிறேன் அப்படின்னு இப்ப பார்த்தீங்க, அந்த அறிவும் கிடையாது. அறிவு இல்லாமலும் அடுத்தது நேர் வழி இல்லாமலும், வழி தெரியாம உண்மையான தீன் இஸ்லாம் இந்த வழி தெரியாமலும், சிராத்தல் முஸ்தகீம் எது என்று தெரியாமலும், அது தெரியாது, என்னென்ன புரியாது, அது இல்லாமலும், ஒளிமிக்க வேதம் இல்லாமலும், பிரகாசமான ஒளி உடைய வேதம், பிரகாசமான வேதம், இந்த வேத ஆயத்தின்படி எந்த விஷயம் தெரியாமல், எந்த ஆதாரம் இல்லாமல், அவங்க செய்கிற செயலெல்லாம் இந்த 3 விஷயம் இல்லாமல், அவங்க செய்கிற செயலுக்கு வேத ஆதாரம் இருக்குதான்னு தானே கேட்குறாங்க. நீங்கள் 5 பேர் தொழுறீங்கப்பா, ஆதாரம் இருக்குதா? அல்லாஹ் சொல்ல கேட்குறோம். எந்த ஆதாரம் இல்லாமல் ஒளிமிக்க வேதம், இதை படித்து இதன்படி நடந்து சொன்னால் இதுக்கு வேற ஒரு கருத்து, தப்பான அர்த்தத்தை, சம்பந்தமில்லாத அர்த்தத்தையும் உபயோகமில்லாத அர்த்தத்தை வைத்துக்கொண்டு இதான் செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கன்னு உலகம் பூரா இன்னைக்கு செஞ்சு அதில் உங்களுக்கு ஆசையும் அதில் ஈடுபாடும் ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக இருக்குதுப்பா. ஏதோ நம்ம சடங்கு மாதிரி செஞ்சாச்சு, நல்லா பார்த்துக்கிட்டான், அல்லாஹ் இப்போ எல்லாரும் சொல்லியாச்சு, வேலை கடை முடிஞ்சிச்சு, நம்ம வேலையை பார்ப்போம். அப்படி தான் டெய்லி செஞ்சுருக்கீங்க. டெய்லி அதான் இப்போ செய்கிறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்னத்தை நீங்கள் சாதனை செஞ்சீங்க? எங்கே பார்த்து உலகத்தை எங்கே பார்த்தாங்க அடியும் அழிவும் தானே இன்னைக்கு உங்கள் கூட்டத்தை அடிபட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு இவ்வளோ பாருங்க, நியூஸ் பாருங்களேன். எங்கே எப்படி ஏன் அல்லாஹுக்கு எல்லாம் தொடரக்கூடிய கூட்டம் தான்ப்பா. ஏன் இந்த மாதிரி அழிவு சரம் மாதிரி ஆனால் அடித்து தீர்த்து கட்டுறானே, ஏன் ஏற்படுதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்து மாட்டீங்களா? இன்னைக்கு கொஞ்சம் பாருங்களேன். இன்னைக்கு உங்கள் பாலஸ்தீன் மக்கள், அரபு பேசுகிற மக்கள் 22 லட்சம் பேருக்கு உயிர் வாசல் கட்டி நொறுக்கு சாவடிச்சிருக்கிறாங்க, செத்துக்கிறாங்களப்பா. ஏன் நீங்கள் அல்லாஹ் எல்லாம் சொல்ல உங்களோட அதிகம் பள்ளிவாசல் கட்டி எல்லாம் கை கட்டி கூட்டு தானப்பா, ஏன்ப்பா இந்த மாதிரி அழிவு? அப்போ என்ன பிரயோஜனம்? என்ன அல்லாஹ் நம்பி என்ன பிரயோஜனம்? அப்படியே அவசியங்களா? இல்லையே. அல்ல நீங்களா ஓடி போக செஞ்சுறீங்களா? அது முடியாது. அவனும் தப்பிக்க முடியாது. டெய்லி செத்துடுறாங்க. இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்ல போறீங்கன்னா, இவங்க இஸ்லாமியன் அல்லாஹ் காப்பு சொன்ன மாதிரி அல்ல மூமின்களை முஸ்லீம் காப்பாத்திட்டு சொல்ல போறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன் இந்த உண்மையின் என்ன சொல்லிருக்கின்றது, நாம் என்ன செய்திருக்கின்றோம், இந்த 2 கேள்வி கேட்டு வருங்களப்பா. இவங்க என்னப்பா கஷ்டம்? ஏன் இப்போ தவறான வழியப்பா அல்லாஹ் இவர்களுக்கு கடுமையான வேதனை நரக வேதனை உண்டு அவர்களுக்கு சொல்லிட்டான்பா. இவ்வளவு சொல்லியே நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்றீங்களே. அப்போ ஒளிமிக்க வேதம் இல்லாமலும் நேர்வழி இல்லாமலும் உன்னன் அது 3ம் இல்லாமலும் இவர்கள் அல்லாஹ்வுக்கு பற்றி தர்க்கம் செய்கின்றார். நாங்கள் சொல்லாது சரி, அல்லாஹ் சொல்ல தப்புன்னு அர்த்தம் சொல்லிட்டீங்க. என்ன அர்த்தம்? அல்லாஹ் பற்றி தர்க்கம் செய்யறதா இந்த குரான தப்பு, நாங்கள் செய்யறதான் சரி என்று நீங்கள் முடிவு எடுத்து விட்டீர்கள் என்று அர்த்தம். ஒளிமிக்க வேதம் இல்லாமலும் அல்லாஹ்வை குறித்து தர்க்கம் செய்கின்றனர். இப்ப அல்லாஹ்வை குறித்து நீங்க தர்க்கம் செய்யறீங்க. அல்லாஹ் கொடுத்த இந்த குரான் அடக்க மாட்டேன், அவ்வளவு பொய், அல்லாஹ் சொன்ன தப்பு, நாங்க சொல்றதான் சரி, நீ தர்க்கம் பண்ணீங்க. அர்த்தம் இருக்கு. நீங்க செயல் நாங்க சொல்வதுதான் சரி. அல்லாஹ்வும் முஹம்மது பொய் சொல்லுகின்றார், இந்த குரான் பொய் என்று தர்க்கம் செய்து உங்களுக்கு ஒரு மதத்தை ஏற்படுத்திட்டீங்க. யூதர்கள் மதம் மாறி, கிறிஸ்துவர்கள் மதம் மாறி, இந்துக்கள் மதம் மாறி, புத்தர்கள் மதம் மாறி நீங்கள் ஒரு மதத்தை ஏற்படுத்திக் கொண்டீர்கள். சும்மா பேருக்காக குரானத்தை வைத்துக் கொண்டீர்கள். ஆனால் குரான் நடப்பதில்லை. குரானை கேலி செய்து, குரானை தொடாம, அவருக்கு எந்த வகையிலையும் மரியாதை கொடுக்காம, அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையை கண்ணியப்படுத்தாம, நான் சொல்ற வார்த்தை மனுஷன் சொல்ற கேளுப்பா. இந்த புகாரி இமாம் சொல்லிட்டார், ஷாஃபி இமாம் சொல்லிட்டார், ஹனஃபி இமாம் சொல்லிட்டார், சுன்னி இமாம் சொல்லிட்டார். அப்படி போய்கிட்டு இருப்போம். நான் வேண்டான்னு சொல்லல, நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். குரானை நீங்க ஓதி பார்த்தா உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிறீங்க.
இப்போ அல்லாஹ் இப்படி தர்க்கம் செய்யணும், அல்லாஹ் சொல்லிட்டானே, உங்களை பற்றி சொல்லிட்டானே. ஷாஃபியுமா ஹனீஃபியுமா சொல்லிக்கிறீங்கள, உங்களை பார்த்து சொல்லிட்டானே. எந்தவித ஆதாரம் இல்லாம அல்லாஹ் பற்றி தர்க்கம் செய்கின்றார்கள் என்றால், அல்லாஹ் கொடுத்த இந்த குர்ஆனை பின்பற்ற முடியாது, நாங்கள் இப்படி நடப்போம் என்று சொல்லுகின்றீர்களே, எதற்காக? இதன் மூலமாக நீ அல்லாஹ்வுக்கு விரோதி ஆயிட்டீங்க, காஃபிர் ஆயிட்டீங்க, என்ன அதுக்கப்புறம் நரகவாசி ஆயாச்சு. சரி, உங்க சந்தோஷம் நல்லா விட்டுட்டான். 21. அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என அவர்களுக்கு சொல்லப்பட்டால், அவர்கள் அப்படியல்ல, நாங்கள் எங்களுடைய மூதாதையர்களை எதில் கண்டோமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று கூறுகிறார்கள். அவர்களை ஷைத்தான் கொழுந்து விட்டு எரியும் நரக நெருப்பின் வேதனையின் பக்கம் அழைத்தாலுமா? இப்போ தெளிவாக போது விளக்கமாக பேசணும் போகலாங்க. இப்போ தெளிவாக ஆண்டம் சொல்லிட்டாங்க. இந்த ஆயத்து மூலமாக அல்லாஹ் இறக்கிய இந்த வேதத்தை பின்பற்றுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால், யாருக்கு? இந்த ஷாஃபி கூட்டத்தினருக்கும், ஹனஃபி கூட்டத்தினருக்கும், ஷியா கூட்டத்தினருக்கும், சுன்னி கூட்டத்தினருக்கும் சொல்லப்பட்டால் ஒரு காலம் முடியாது. எங்கள் தாய் தந்தை என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதுதான் நாங்கள் செய்வோம். எங்கள் தாய் தந்தை கட்டிக்கிட்டு முட்டிக்கிட்டு தான் செய்யணும், அதை நாங்கள் செய்வோம் என்று நீங்கள் கூறி, உங்களை பற்றி கரெக்டாக அந்த குர்ஆன் வந்துச்சு. உங்களை பற்றி இன்று இருக்கு உங்கள் ஷாஃபி கூட்டம் ஹனஃபி கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லிட்டா இந்த குர்ஆன் வந்துருச்சு. இவ்வளோ படித்த பின்னரும் கேட்ட பின்னர் அதையே தான் செய்ய போறீங்களா? அதை விட்டு விலகி குர்ஆன் என்ன சொல்லுதோ அதை முதலில் அறிந்து புரிந்து அதை செயல்படுத்துவோம் என்று வரப்போகின்றீர்களா? இதான் கேள்வி. எங்க மூதாதை என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களோ அந்த தர்காவுக்கு போய் எப்பவும் பண்ணா, அந்த தர்காவுக்கு போய் நாங்கள் ஜியாரத் பண்ணணும்னா பூந்தியை சாப்பிடணும், லட்டை சாப்பிடணும் இருக்கிறீங்க, செஞ்சுட்டு இருக்கீங்களா, ஷிர்க்ல இருக்கிறீங்களா, அதை நாங்கள் செய்வோம். எங்க தாய் தந்தை என்ன வழி காட்டினாங்களோ அப்படிதான் செய்வோம் அப்படின்னு இன்னைக்கு உள்ளவங்க சொல்றாங்க. அன்னைக்கு உள்ள சொல்றாங்க, எங்க தாய் தந்தை எந்த சாமி சேவை கும்பிட்டு பூஜை செய்து வணங்கி கொண்டிருந்தார்களோ அதே நாங்கள் செய்வோம்னு அன்னைக்கு ரிப்ளை பண்ணிட்டாங்க ரசூலுக்கு. ஆனால் இன்னைக்கு முடியாது. நாங்கள் வழி வழியாக இமாம் புகாரி ஷாஃபி இமாம் வந்துட்டு இருக்கிறோம், அதன்படி தான் நடப்போம். எங்கள் அப்பா அம்மா இப்போ நடந்தாங்க, நாங்கள் அப்படி நடப்போம் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். இந்த குர்ஆனை பின்பற்றுங்க என்று கூறப்பட்டால், இப்போ இன்னைக்கு எடுத்துக்கிறீங்க, அன்னைக்கு முடிஞ்சிச்சு. இன்னைக்கு என்ன செய்றீங்க? ஒரு ஆயத்தை நீங்க பின்பற்றுங்கன்னு சொல்லி பூரா சொல்லுங்கப்பா, ஒரே வார சொல்லுங்க. இந்த குர்ஆன் சொல்லியபடி நான் இந்த ஆயத்தில் நடந்து கொண்டிருக்கின்றேன் என்று நீங்கள் எடுத்து காட்ட முடியுமா நீங்கள் என்று உங்க சொல்வதற்கு தைரியம் இருக்குதா? இல்லை. இந்த குர்ஆனை பின்பற்றுங்க என்று சொல்லப்பட்டால், நாங்கள் எங்களுடைய மூதாதையர்கள் எங்கள் முன்னோர் என்ன செய்தார்களோ அதை தான் நாங்கள் செய்வோம் என்று அன்று சிலை வணக்கம் செய்யக்கூடியவங்க சொல்லிவிட்டார்கள். இன்று அதே கதை. குர்ஆனை தொட மாட்டோம், எங்க இஷ்டப்படி நாங்கள் ஒரு மதத்தை ஏற்படுத்தி கொண்டோம். அந்த மதத்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதுக்கு இமாம்கள் இருக்கு, பெருமறை இமாம்கள் ஷாஃபி இமாம் ஹனஃபி இமாம் இருக்கிறாங்க. இவங்க என்ன சொன்னாங்களோ இவங்க வழிபாட்டு பிரகாரம் எங்க அப்பா அம்மா நடந்தாங்க, அதே மாதிரி நாங்கள் நடப்போம் என்று நீங்கள் அல்லாஹ்வுக்கு பதில் கூறிவிட்டீர்கள். உங்க செயல் மூலமாகவே தினந்தோறும் காட்டி கொண்டு இருக்கிறீங்களப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, தப்பாட்டா நீங்க யோசிச்சு பார்த்துக்கிறீங்க. அடுத்தது 22. எவர் அவர் நன்மை செய்பவராயிருக்கும் நிலையில் தன் முகத்தை முற்றிலும் அல்லாஹ்வின் பக்கமே திருப்பிக் கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக உறுதியான கயிற்றை பலமாக பற்றி பிடித்து கொண்டார். இன்னும் காரியங்களின் முடிவெல்லாம் அல்லாஹ்விடமே உள்ளது. எவர் தன் முகத்தை அல்லாஹ் பக்கமே திருப்பி, என்னமா? எவர் அவர் நன்மை செய்பவராயிருக்கும் நிலையில், எவர் அவர் நன்மை செய்யக்கூடிய நிலையில் இருப்பவராக, நன்மை செய்யக்கூடிய நிலை இருக்கிறார்.
இந்த குர்ஆனில் சொல்லியபடி நடந்து கொண்டிருக்கின்றாரோ அவர் நிலையில் நன்மை செய்வராயிருக்கும் நிலையில் தன் முகத்தை முற்றிலும் அல்லாஹ்வின் பக்கமே திருப்பிக் கொள்கிறாரோ, எவர் அந்த மனிதர் தன்னுடைய முகத்தை அல்லாஹ்வின் பக்கமே திருப்பி நிலைநிறுத்திக் கொள்கின்றாரோ. இப்ப கவனிக்கப்பா, அல்லாஹ்வுக்கு உருவம் கிடையாது என்று உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வை பார்க்க முடியாது என்றும் நன்றாகவே தெரியும். இப்ப அல்லாஹ் சொல்லுகின்றான், எவர் நன்மை செய்வர்களாக இருக்கும் நிலையில் தன்னுடைய முகத்தை அல்லாஹ்வின் பக்கமே திருப்பி நிலை நிறுத்துவராக இருக்கும் பொழுது, இப்ப நீங்க செய்த காரியத்தை செஞ்சு காட்டுங்க. அல்லாஹ் எந்த பக்கம் இருக்கிறான்னு முதல்ல முடிவுங்க. அல்லாஹ்க்கு உருவம் இருக்குதான்னு ரெண்டாவது முடிவு காட்டுங்க. அவன் பக்கம் உங்க முகத்தை எப்படி திருப்புவீங்க? அவன் எங்க இருக்கிறான் என்று முதல் முடிவெடுத்து சொல்லுங்க. அப்புறம் உங்க முகத்தை அவன் பக்கம் திருப்புங்கப்பா. சொல்லிட்டான். நிலை நிறுத்துங்க. நிலை நிறுத்தணும். இன்னும் திருப்ப எந்த பக்கம் திருப்பக்கூடாது, அந்த பக்கமே நிலை நிறுத்தணும். என்ன செய்ய போறீங்க? அல்லாஹ் இருக்கும் இடத்தை கண்டுபிடியுங்கள். அவன் பக்கம், முகம் பக்கம் நீங்க திருப்புங்க. முகத்தை பாருங்க. அவனுக்கு உருவம் இருக்குதா எல்லாம் முடிவு செஞ்சுக்கிறங்க. எந்த பக்கம் இருக்கிறான்னு அதை முடிவு செய்யுங்க. இப்போ உங்க முகத்தை அவன் பக்கம் திருப்புங்க. அவனுக்கு உருவம் கிடையாது. என்ன செய்ய போறீங்க? எங்கே பார்க்க போறீங்க? நீங்களா இந்த பக்கம் கை காட்டாதீங்க. உங்க செய்கிற எல்லாம் தவறான செயல். தேவையில்லாம பொய் சொல்லி போய் இன்னும் உண்மை தெரிஞ்சு போய் சொல்லாதீங்க. ஒவ்வொரு விளக்கமா ஆரம்பிச்சுட்டு வர்றோம். என்னைக்காவது அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வின் முகம் நோக்கி அவன் பக்கம் உங்க முகத்தை திருப்பினீங்களா? நிலைநிறுத்தினீங்களா? அந்த விஷயம் என்னவென்றா என்னப்பா அந்த விஷயம் என்னைக்கா யோசிச்சு பார்த்தீங்க? இந்த மாதிரி சொல்றானே, நான் என்ன செய்யறது அப்படியே யோசிச்சு பார்த்தீங்களா? திருப்பி நிறுத்திவராக அல்லாஹ்வின் பக்கமே திருப்பிக் கொள்கிறாரோ, அவர் நிச்சயமாக உறுதியான கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொண்டார். அப்படி நீங்கள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமா உறுதியான கயிற்றை பிடித்துக் கொண்டார். இனி அவர் நழுவ மாட்டார்கள், அவர் நரகத்தை விழுவ மாட்டார்கள். அல்லாஹ் கிருபையால் அவர் காப்பாற்றப்பட்டு விட்டார். உறுதியான கயிற்றை பிடித்துக் கொண்டார். இந்த செஞ்சீங்களா? என்னைக்காவது உங்க வாழ்க்கையில எப்பனா எந்த மனிதனா செஞ்சு காட்டிருக்காங்க? சொல்லுங்க. ஏன் பதில் சொன்னா இந்த ஆயத்துக்கு எப்படிப்பா திருப்புறது என்றால் என்ன, நிலைநிறுத்தா என்ன, அல்லாஹின் பக்கமே தன் முகத்தை திருப்பி நிலைநிறுத்த சொல்றாங்க, இதுக்கு என்ன அர்த்தம், என்ன செயல், எப்படி செய்யறாங்க? இது செயலை காட்ட முடியுமா? நீங்க இதோ அதான் இந்த பக்கம் இருக்கிறா சொல்லி உங்க முகத்தை திருப்பி காட்ட போறீங்க இல்ல? உறுதியான கயிற்றை பிடித்துக் கொண்டார். இன்னும் காரியங்களின் முடிவெல்லாம் அல்லாஹ்விடமே உள்ளது. இன்னும் காரியங்களின் முடிவு எல்லாம் அல்லாஹ்வின் கையிலேயே இருக்கின்றது. நீங்க அல்லாஹ் விட்டுட்டீங்க. எந்த உதவியும் அல்லாஹ்ட்ட கேட்கல. அல்லாஹ் நம்பவும் இல்லை. நீங்க அல்லாஹ் நம்புற இருந்தாண்டா அவன் குர்ஆனையே கையங்கரமா பார்த்துருப்பான். அதை விட்டாச்சு. முடிவு எல்லாம் அல்லாஹ் கையில் தான் இருக்கின்றது. நீங்க செய்யும் செயல் அனைத்து அல்லாஹ்க்கு விரோதமான செயல். முடிவு என்ன? அவர்களுக்கு நரகத்தை கொழுந்து விட்டு நரகத்தை தான் ஷைத்தான் அவங்க காட்டி கொண்டு போகின்றான். நீங்களும் ஷைத்தான் அவர்களையே வேகமாக போய்கொண்டு உங்கள் வாழ்க்கையை இன்று நாசமாகிவிட்டது. 23. நபியே, எவன் நிராகரித்தானோ அவனுடைய நிராகரிப்பு உம்மை கவலையில் ஆழ்த்த வேண்டாம். நபியே, நீங்க உபதேசம் பயான் செய்கின்றீர்களோ, எவன் உங்களுடைய உபதேசத்தை இந்த குர்ஆனை மக்களுக்கு எடுத்து சொல்வதை நிராகரிக்கின்றானோ அவனுக்கு உம்மை கவலையில் ஆழ்த்த வேண்டாம். இந்த செய்யற செயல் கவலை ஆழ்த்தும். எப்படியா செஞ்சுட்டு போட்டு, என்னமா செஞ்சுட்டு போட்டு, அது கவலைப்படாது. ஏன் கவலைப்படாது?
ரசூல் இருக்கும் பொழுதே நீங்கள் இன்று கட்டி கொண்டிருக்கும் பள்ளிவாசல்கள், மசூதிகள், மாஸ்க் எல்லாமே அன்னைக்கே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. புரிஞ்சுக்க. அந்த பள்ளிவாசல் எப்படிப்பட்டது என்றும் அவங்க கட்டின மஸ்ஜித் எப்படி பட்டது என்றும் அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்லியிருக்கிறான். இன்னைக்கு கட்டல, என்னைக்கு ரசூல் இருந்தாரோ அன்னைக்கே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு மஸ்ஜித்னா இதுதான் எல்லாத்துக்கும் அர்த்தம், எல்லாத்துக்கும் ஒரு செயல், எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம், எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு உருவம். இந்த மாதிரி தான் வாழ்க்கை ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொன்றுக்கும் வாழ்ச்சாங்க. மஸ்ஜித் இன்னைக்கு வரையும் மஸ்ஜித் அர்த்தம் யாருக்கும் தெரியாது. மஸ்ஜித் ஹராம் யாருக்கும் தெரியாது. அல்லாவின் மஸ்ஜித், மஸ்ஜித் அல்லாஹ் யாருக்கும் தெரியாது. இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு பில்டிங்கை கட்டிட்டு இது அல்லாவுடைய மஸ்ஜித் என்று மக்களுக்கு சொல்லி மக்களை நம்ப வைத்து விட்டார். இதுதான் இப்போ ஈஸியாக இருக்குது. எங்களுக்கு என்னமோ போனோம், மற்றவங்கெல்லாம் ப்ரேயர் பண்ணுற மாதிரி, கடவுளை கும்பிட்ற மாதிரி, நாங்களும் ஒரு கட்டளை கட்டிக்கிட்டு நாங்களும் ஒரு ப்ரேயர் பண்ணிக்கிறோம். அப்படி தான் ஆசைப்பட்டாலே தவிர உண்மை விஷயம், உண்மை நிலவரம் என்ன என்பதை பார்க்க நாங்கள் அந்த வேலை செய்ய மாட்டோம், தேவையே இல்லை என்று ஒதுக்கி தள்ளிவிட்டார்கள். அவர்களின் மீடுதல் நம்மிடத்தில் தான் இருக்கிறது. நாளைக்கு என் பக்கம் வர போறீங்க, நீ தப்பிச்சு கொள்ள முடியாது, ஆளுங்க அப்படின்னு அல்லாஹ் விட்டு விட்டான். அப்பொழுது அவர்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி நாம் அவர்களுக்கு அறிவிப்போம். அன்னைக்கு கியாமத் நாள் அன்று இந்த உலகத்தில் என்னென்ன அநியாயம் அக்கிரமங்கள் நீ பண்ணினாயோ, எப்படியெல்லாம் அல்லாஹுக்கு முதற்தரமான விரோதியாக நீ இருந்தாயோ, அனைத்தையும் அன்று அவன் சொல்லி காட்டுவேன். அவர்களுக்கு உங்க அனைவருக்கும் நிச்சயமா அன்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். விரோதம் நடந்து கொண்டிருக்கின்றீர்களே, நிச்சயம் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். நிச்சயமாக அல்லாஹ் இதயங்களில் உள்ளவற்றை நன்கு அறிபவன். உங்க இருதயத்துல என்ன இருக்கு நல்லா அறிவான்ப்பா. ஓதுறது கஷ்டமா இருக்குது, நல்லா அறிவான். இதை போய் யார் பார்த்துட்டு இருப்பாங்க, நல்லா அறிவான். அதனால நீங்க செய்யறது எல்லாத்தையும் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்க அடுத்த எபிசோடில் மேலும் பார்ப்போம். அதுவரை பொறுத்திருங்கள். பிஸ்மில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.